செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தி அங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பெனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி ஜூன் 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் காலை 7:18 வரை துவாதசி திதி, அதன் பிறகு திரோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய சுவாதி நட்சத்திரம் பகல் 12:42 வரை இருக்கிறது. அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் வருகிறது. பரிகம் நாம் யுகம், பாலவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் சேரும் போது சித்தியோகம், ஞாயிற்றுக்கிழமையும் விசாகம் நட்சத்திரம் சேரும் போது மரண யோகம். ஆகவே இன்றைய தினம் பகல் 12:42 வரை சித்தியோகம், ஒரு சுப நாள். அதன் பிறகு பகல் 12:42 பிறகு மரண யோகம் வருகிறது. இன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கு மிக மிக ஏற்றதனமாக இருக்கிறது. இன்றைய தினம் பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் சுபமான தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால் புதுமனை புகவிழா நடத்துவதற்கு, அதாவது கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை முதலாக தொடங்குவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு. இன்றைய தினம் பயிர் தொழில் செய்தால் நல்ல மகசூல் கிடைத்து நல்ல வருமானம் கிடைக்கும் என்று. ஆகவே பயிர் தொழில் செய்வதற்கு, வீடு கட்டுவதற்கான ஆரம்ப ஆயத்த வேலைகளை செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, இன்றைய தினத்திலே மாங்கல்யம் செய்வதற்கு, கூரை புடைவை வாங்குவதற்கு, உங்கள் வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான வாஸ்து பூஜைகள் செய்து கொள்வதற்கு, மருந்துண்பதற்கு. இன்றைய தினம் மருந்துண்டால் நிச்சயமாக விரைவில் நோய் நொடிகள் தீரும் என்று. ஆகவே மருந்துண்பதற்கு, பத்திரிகை தொழிலை ஆரம்பிப்பதற்கு, நவகிரக ஜிபம் செய்வதற்கு. இன்றைய தினம் நவகிரக தோஷங்கள் உங்கள் ஜாதத்தில் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஏற்ற ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தில் வருகின்ற கடைசி சுபமுகூர்த்த தினம் இன்றைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று கடைசி சுபமுகூர்த்த தினமாக இருக்கிறது. அதன் பிறகு அதற்கு அடுத்த நாளே குரு பகவான் அஸ்தமனத்திற்கு போய்விடுகிறார். ஆகவே அன்றைய தினம் முதற்கொண்டு, அதாவது அதுக்கு அடுத்த நாள் முதற்கொண்டு ஒரு மாதத்திற்கு அவ்வளவு திருப்தியாக கிடையாது. ஆகவே இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினம், ஞாயிற்றுக்கிழமை மிக மிக சுப தினமாக அமைந்திருக்கிறது. பல கோயில்களில் இன்றைய தினத்திலே கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகிறது. அதை தரிசனம் செய்வதும் மிகவும் சிறப்பானது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி ஜூன் 9/6/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று காலை 9:36 வரை திரோதசி திதி, அதன் பிறகு சதுர்தசி திதி. திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம் பகல் 3:31 வரை விசாகம் நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம், சிவம் நாமயுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. விசாகம் நட்சத்திரம் திங்கட்கிழமை சேரும் போது மரண யோகம், திங்கட்கிழமையும் அனுஷமும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று பகல் 3:31 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. ஆகவே திங்கட்கிழமை என்று நல்ல காரியங்களை பகல் 3:31 பிறகு தாராளமாக செய்யலாம். அன்றைய தினத்திலே ஸ்மார்த ஸ்ரீ நரசிம்ம சதுர்தசி. அன்றைய தினம் ஸ்மார்த ஸ்ரீ நரசிம்ம சதுர்தசியாக இருப்பதனால் சதுர்தசிக்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு, நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் நம்மாழ்வார் அவதாரம் செய்த தினம். நம்மாழ்வார் வைகாசி விசாகத்தில் தான் அவதாரம் செய்தார். அவர் பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரி என்று சொல்லக்கூடிய ஊர். அந்த ஆழ்வார் திருநகரியிலே இப்பொழுது கூட நம்மாழ்வார் தவம் செய்த 5000 வருடத்திற்கு முந்தைய புளிய மரம் இருக்கிறது. அங்கே சென்று ஆழ்வார் திருநகருக்கு சென்று நம்மாழ்வாரை தரிசனம் செய்தால் நிச்சயமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்திலே அவசியம் எல்லோருமே அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே ஆழ்வார் ஆச்சார்கள் சந்நிதியிலே இருக்கின்ற நம்மாழ்வாரை வணங்கிவிட்டு பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வணங்குவதற்கும் மிக ஏற்றத்தனமாக இருக்கிறது. அன்றைய தினம்
வைகாசி விசாகம் என்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டால் நிச்சயமாக காரிய சித்தி ஏற்படும். அதாவது காரிய தாமதங்கள் விலகி காரிய சித்தி ஏற்படுத்தி கொடுக்கும். விவகாரங்கள் இருவருக்குள், அதாவது கோர்ட் போன்ற காரியங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த கோர்ட் போன்ற காரியங்களில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி விசாகம் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் நந்தீஸ்வரர் சித்தர் ஜெயந்தி. நந்தீஸ்வரர் சித்தர் என்பது 18 சித்தர்கள் ஒருவர். அவரை வணங்குவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. சித்தர் வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் நந்தீஸ்வரர் சித்தரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாசம் 27ஆம் தேதி, ஜூன் 10/6/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று பகல் 11:38 வரை ஜோதிஷ திதி, அதன் பிறகு பௌர்ணமி திதி. அதாவது செவ்வாய்க்கிழமை பகல் 11:36க்கு பிறகு நாள் முழுவதுமாக பௌர்ணமி திதி இருக்கிறது. அன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். மாலை 6:02 வரை அனுஷம் நட்சத்திரம், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சித்தம் நாகம் யோகம், வணிசை கணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் அனுஷமும் சேரும் போது சித்தியோகம், செவ்வாய்க்கிழமையும் கேட்டையும் சேரும் போது மரண யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6:02 வரை அனுஷம் நட்சத்திரம், அதுவரை சித்தியோகம், அதன் பிறகு மரண யோகம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை ஜோதிஷி சேருவது மிகவும் சிறப்பானது. கடன் தீர்ப்பதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கு. என்றால் செவ்வாய்க்கிழமை அனுஷம் நட்சத்திரம் சேர்ந்த நாளில் அந்த ஜோதிஷி திதி சேர்ந்த நாளிலே கடன் தீர்த்தால் விரைவில் கடன் சுமைகள் தீரும் என்று இருக்கிறது. ஆகவே கடன் தீர்ப்பதற்கு இந்த மாதத்திலேயே மிக மிக முக்கியமான உத்தமான தினம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமை என்று பகல் 10:30 பிறகு 11:30 அந்த 1 மணி நேரத்திலே நீங்கள் கடன் தீர்ப்பதற்காக ஒரு சிறு தொகையை நீங்கள் கொடுத்தாலும் விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாது. ஆகவே கடன் தீர்ப்பதற்கு மிக மிக ஏற்ற தினமாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை பகல் 10:30 பிறகு 11:30 வரை இருக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை. பௌர்ணமி பூஜை செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினம். சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் சத்யநாராயண பூஜை செய்தால் நோய் நொடிகள் தீர்ந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி சேர்ந்தால் அன்றைய தினத்துல சத்யநாராயண பூஜை செய்தால் பூமி வாங்கக்கூடிய அந்த யோகம் ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும். அன்றைய தினம் ஸ்ரீரங்கத்திலே நரசிம்ம ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். பொதுவாக நரசிம்ம ஜெயந்தி என்பது சித்திரை மாதம் வந்துவிட்டது. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் மாத்திரம் சௌரமானபடி அவர்கள் கொண்டாடுவார்கள். அதன்படி செவ்வாய்க்கிழமை என்று ஸ்ரீரங்கம் நரசிம்ம ஜெயந்தி. அன்றைய தினம் வைஷ்ணவ நரசிம்ம சதுர்தசி. அன்றைய தினம் நரசிம்ம பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் அகஸ்தியாஸ்தமம். அன்றைய தினம் இரவு 58 நாழிகைக்கு அகஸ்தி நட்சத்திரம் அஸ்தமமாகி விடுகிறது. ஆகவே ஜூன் 10ஆம் தேதி அகஸ்தி நட்சத்திரம் அஸ்தமம் ஆகிவிடுவதனால் அன்றைய தினம் முதற்கொண்டு அடுத்து ஆடி மாதம் வரை வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதாவது வீடு சம்பந்தப்பட்ட கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம் போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் அது நன்மை ஏற்படுத்தி கொடுக்காது. அன்றைய தினம் பௌச்சிய மண்வாதி புண்ணிய தினம். அன்றைய தினத்திலே தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் காஞ்சி மகா பெரியவாள் ஜெயந்தி. காஞ்சி மகா பெரியவாள் மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு சன்னியாசி. அவரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. காஞ்சி மகா பெரியவாளை அன்றைய தினம் வணங்கினால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவள்ளுவர் பிறந்தது கூட இதே வைகாசி மாசம் அனுஷம் நட்சத்திரத்தில் தான். பொதுவாக மகான்கள் பிறக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். அதுவும் முக்கியமாக வைகாசி அனுஷம் என்பது மகான்கள் பிறக்கக்கூடிய நட்சத்திரம். அன்றைய தினம்தான் திருவள்ளுவர் அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது. மேலும் காஞ்சி மகா பெரியவர் மிக மிக உத்தமமான பெரியவர். அவர் அவதாரம் செய்தது அன்றைய தினத்தில் தான். அவருடைய பாதத்தை சரணடைந்தால் நிச்சயமாக படிக்காத மாணவர்கள் எல்லாம் படிப்பார்கள். வேத அபியாசம் செய்ய தெரியாதவர்கள் எல்லாம் வேத அபியாசம் செய்து கொள்வதற்கு ஆயத்தமாவார்கள். 4 வேதங்களும் தாராளமாக அவர்களுக்கு மனதில் பதியும். அன்றைய தினம் வட சாவித்திரி விரதம். செவ்வாய்க்கிழமை என்று வட சாவித்திரி விரதம். அன்றைய தினம் சத்தியவான் சாவித்திரி கதையை படித்து அதன் பிறகு அம்பாளை வழிபாடு செய்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள்.
ஆகவே அன்றைய தினம் வடசாவித்திரி விரதமான செவ்வாய்க்கிழமை என்று சத்தியவான் சாவித்திரி கதையை படிப்பதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாசம் 28ஆம் தேதி ஜூன் 11/6/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று பகல் 1:13 வரை பௌர்ணமி திதி, அதன் பிறகு பிரதமை திதி. அன்றைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம், இரவு 8:10 வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். சாத்தியம் நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. புதன்கிழமையும் கேட்டையும் சேரும் போது சித்தியோகம், புதன்கிழமையும் மூலமும் சேரும் போது மரணயோகம். ஆகவே புதன்கிழமை என்று இரவு 8:10 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் காலை நேரத்திலே பௌர்ணமி திதி இருப்பதனால் ஒருவேளை செவ்வாய்க்கிழமை என்று சத்யநாராயண பூஜை செய்ய முடியாதவர்கள், பௌர்ணமிக்கான விரதம் இருந்து அனுஷ்டானம் செய்த முடியாதவர்கள், புதன்கிழமை என்று பகல் 1:13 வரை பௌர்ணமி இருப்பதனால் அன்றைய தினம் செய்யலாம் தாராளமாக, எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்காது. அன்றைய தினம் புதன்கிழமை கேட்ட நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. கேட்ட நட்சத்திரம் புதன்கிழமை அமைந்திருப்பதனால் அன்றைய தினம் விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் மாடுகள் வாங்கினால் நிச்சயமாக அந்த மாடுகள் நோய் நொடி இல்லாமல் நமக்காக உழைக்கும் இருக்கிறது. ஆகவே புதன்கிழமை என்று விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, மந்திரம் ஜீவிப்பதற்கு, மேலும் கடன் தீர்ப்பதற்கு, வாஸ்து சாந்திகள் செய்து கொள்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, அன்றைய தினம் குளம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும். ஆகவே குளம் கிணறு வெட்டுவதற்கு, மேலும் போர் போடுவதற்கு, மந்திர பிரயோகம் செய்வதற்கு, வியாதேசர்கள் மருந்துண்பதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. வியாதேசர்கள் குளிப்பதற்கும், அதாவது ஏற்கனவே நோய் நொடியால் பாதிக்கப்பட்டவர்கள் சில நாட்கள் குளிக்கக்கூடாது என்ற சூழ்நிலை இருந்திருக்கும், அவர்கள் முதலாக குளிப்பதற்கும் வருகின்ற புதன்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாசம் 29ஆம் தேதி ஜூன் 12/6/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று பிரதமை திதி. அன்றைய பிரதமை திதி பகல் 2:28 வரை இருக்கிறது. அதன் பிறகு துதியை திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இரவு 9:57 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். சுபம் நாம் யுகம், கௌளவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மூலமும் போராடமும் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகிய வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் ஜேஷ்ட பகலம், ஜேஷ்ட மாதத்திலே பகலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை அன்று முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் அதித்தி. அதித்தி என்றால் அன்றைய தினம் இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது. அன்றைய தினம் இஷ்டி. இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று கூறுவார்கள். அருகில் இருக்கின்ற உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் இஷ்ட தெய்வங்களுக்கு தீபம் ஏற்று வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அன்றைய தினம் திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த தினம். 63 நாயன்மார்களில் மிக முக்கியமானவர்கள் ஒருவர் திருஞான சம்பந்தர். அவர் தேவாரத்தை இயற்றியவர். அன்றைய தினம் தேவார பாடல்களை பாடி திருஞான சம்பந்தரை மகிழ்வித்து அவர் திருஞான சம்பந்தரை நாம் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சிவபெருமானை தரிசனம் செய்தால் நிச்சயமாக குரு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவபெருமானுடைய பேரோடு நமக்கு கிடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். மேலும் மூலம் நட்சத்திரமாக இருப்பதனால் மூலம் நட்சத்திரத்துக்கான தேவதையான ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். பொதுவாக மூலம் நட்சத்திரம் பிறந்து விட்டாலே மாமனார் ஆகாது என்று சொல்லி நிறைய பேர் சொல்லி அதனால் திருமணங்கள் தடைபடுகிறது. அந்த தடைகள் நீங்குவதற்காக வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் அன்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அவர்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி வெள்ளம் அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மூலம் நட்சத்திரமாக இருந்து அவர்கள் திருமணம் ஆகவில்லை என்றால் விரைவில் திருமணம் கைகூடி அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். மேலும் குருபலம் நன்றாக இருக்கிறது. அந்த குருபலம் தவறிவிடக்கூடாது. ஆகவே அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மூலம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அவர்களுக்கான எடைக்கு எடை பச்சரிசி வெள்ளம் இரண்டும் கலந்து கொடுத்தால் நிச்சயமாக தோஷங்கள் விலகி மூலம் நட்சத்திர தோஷங்கள் விலகி விரைவில் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாசம் 30ஆம் தேதி ஜூன் 13/6/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று துதிய திதி.
பகல் 3:19 வரை துதிய திதி, அதன் பிறகு திருதிய திதி. அன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இரவு 11:21 வரை பூராடம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சுப்பிரமணாம் யுகம், கரசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் பூராடம் சேரும் போது பிரபல அரிஷ்ட யோகம், வெள்ளிக்கிழமையும் உத்திராடம் சேரும் போது சித்தி யோகம். அங்கு வெள்ளிக்கிழமை என்று இரவு 11:21 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பூராடம் நட்சத்திரம் முப்பூரங்கள் ஆகாது என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. ஆக வெள்ளிக்கிழமை சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினத்திலே எந்த காரியங்கள் செய்வதாலும் சிறிது சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனிக்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாசம் 31ஆம் தேதி, ஜூன் 14/6/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று திருத்திய திதி. அன்றைய திருத்திய திதி பகல் 3:47 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். 12:22, அதாவது இரவு 12:22 வரை உத்திராடம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். பிராமியம் நாம் யுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திருவோணமும் சனிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் சங்கட சதுர்த்தி, சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி. அன்றைய தினம் மாலை நேரத்திலே சதுர்த்தி வந்த பிறகு, அதாவது 3:47 பிறகு சதுர்த்தி வருகிறது. அந்த சதுர்த்தி வந்த பிறகு விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் நிச்சயமாக காரிய தடைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய தடைகள் நீங்குவதற்காக விநாயகர் பெருமானை வணங்குவதற்கு சனிக்கிழமை மிக ஏற்றதமாக இருக்கிறது. மேலும் சனி தோஷங்கள் விலகுவதற்காகவும் அன்றைய தினம் விநாயகரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். முதலில் மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 6 வெள்ளிக்கிழமை இரவு 8:06 முதல் ஜூன் 9 திங்கட்கிழமை காலை 8:50 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 7 சனிக்கிழமை, ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 9 திங்கட்கிழமை காலை 8:50 முதல் ஜூன் 11 புதன்கிழமை இரவு 8:10 வரை சந்திராஷ்டகம். ஆக மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 9 திங்கட்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 11 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 11 புதன்கிழமை இரவு 8:10 முதல் ஜூன் 14 சனிக்கிழமை அதிகாலை 5:38 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 13 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 14 சனிக்கிழமை அதிகாலை 5:38 முதல் ஜூன் 16 திங்கட்கிழமை பகல் 1:10 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு ஜூன் 14 சனிக்கிழமை, ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த சந்திராஷ்ட தோஷம் உள்ளவர்கள் இந்த சந்திராஷ்ட காலங்களில் எந்த காரியங்களை செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்தை பிரதான முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.